ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு துக்கம், அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், பிசினஸுக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை காரியமா இருக்கலாம், அல்லது சரீர ஒரு சுகத்தின் காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்துது. ஆண்டவர் சொல்றார், அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த அற்புதத்தை காண்ப. அதுக்கு தான் இயேசு சிலுவையில நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்ற அவர் கல்வாரி சிலுவையில நம்முடைய துக்கங்களை சுமந்து முடித்தார். விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை எனக்குரியது. ஆண்டவரே, எங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும். நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிங்க, கட்டாய அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாளை காண செய்த தேவன், நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.